guys, welcome to Rathu's Creation. இன்னைக்கு ஒரு தரமான மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, கறி 1/2 கிலோ நான் எடுத்திருக்கேன். குக்கர் ஆன் பண்ணி 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். தேவையான ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ்லாம் நல்லா வதங்கின வாட்டி 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நல்லா வதக்கின வாட்டி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின வாட்டி தக்காளி எடுத்துக்கலாம். 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின வாட்டி நான் இஞ்சி பூண்டு புதினா அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து அது நல்லா போட்டு ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கின வாட்டி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா வதங்கின வாட்டி தயிர் எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 பாக்கெட் தயிர் எடுத்திருக்கேன். தயிரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண வாட்டி நாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி மட்டன் வேகிற அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போது குக்கரை மூடிடலாம். குக்கர் மூடிக்கலாம். 2 to 6 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போது மட்டன் நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு. இதோட நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அரிசி போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். சாதம் நல்லா வெந்திருக்கு. மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். நல்லா சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி. உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.